தமிழகத்தில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் ஆன்மீகத்தின் உயர்ந்த பாதையில் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு. ஈஷா யோகா மைய விழாவில் பங்கேற்று உரையாற்றினார். மார்ச் 31ஆம் தேதி திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகள் முடிக்க திட்டம். அமைச்சர் KN நேரு தகவல். எதிரிகளின் கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் அருகே நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்தியாவுடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் அறிவிப்பு. பாரதத்தின் உடனான உறவு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தட்டம்மையால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தடுப்பூசி செலுத்தாமல் இருந்து 15 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பதிமூன்று நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் சிறு முன்னேற்றம். நிமோனியாவுடன் போராடி வரும் நிலையில் சிறுநீரக பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்டதாக தகவல். 200 கிலோ எடையுடன் செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியது நாசா. சூரிய வெளிச்சம் படாத துருவ பகுதிகளில் தண்ணீர் உள்ளதா என்பதை கண்டறிய திட்டம். தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அரசுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு. கடல் வளத்திற்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தல். இந்தி என்ற முகமூடிக்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை சீர்குலைக்கும் நோக்கில் இந்தி திணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. குஜராத்தின் சூரத் நகரில் 2வது நாளாக பற்றி எரியும் துணிக்கடை. எளிதில் தீப்பற்றும் பொருட்கள் இருப்பதால் தீயை அணைக்க முடியாமல் திணறல். கோவை சரவணம்பட்டி அருகே ஆண்கள் தங்கும் விடுதிகளில் மாநகர காவல்துறையினர் சோதனை. விடுதிகளில் போதைப் பொருட்கள் புழக்கம், வெளியாட்கள் குறித்து விசாரணை. சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகின்றனர் என விஜயை விமர்சித்து பேசிய திருமாவளவன். சினிமாவில் நன்றாக சம்பாதித்துவிட்டு சொகுசாக வாழ்ந்து அரசியலுக்கு வருகிறார்கள் எனவும் விமர்சனம். சீமான் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளித்த நடிகை விஜயலட்சுமியிடம் போலீசார் 7 மணி நேரம் விசாரணை. இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் இன்று புறநகர் ரயில் சேவை ரத்து. பயணிகள் வசதிக்காக 12 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தகவல். திருவள்ளூர் அருகே வெற்றுக்கால் சேவல் சண்டைக்கு தயாராகும் தங்கானூர் கிராமம். மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை போட்டிகள் நடத்த திட்டம். இந்த நிகழ்ச்சி எதுக்காகனா, சேவல வல்லுநர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த சேவல் கலைகள் நடக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக, இந்த பாரமையான ஒரு சேவல் கலைகள் நடக்கணும்ன்றதுக்காக அழிந்து போகக்கூடாது. இந்த இனங்கள் எப்படி ஜல்லிக்கட்டுன்றாங்களோ அது மாதிரி சேவல் சண்டைகள் நடக்கணுன்றதுக்காக எங்களை விதிமுறையை வச்சு ஹைகோர்ட்டு இந்த தமிழ்நாடு அரசு எல்லாருமே ஒத்துழைத்து எங்களுக்கு இது பர்மிஷன் கொடுக்குறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.